சேரன் வீட்டில் இருக்காங்க. அப்போ பல்லவன் சொல்கிறாங்க எங்கள் அண்ணன்கிட்ட, அண்ணன் நம்ம அண்ணி சொன்னது போல் நம்ம வீட்டுக்கு எல்லாத்தையும் மாற்றணுன்னு, அண்ணி இந்த வீட்டில் நிரந்தரமாக வாழணும் முடிவெடுத்துட்டாங்க. பத்தாத்துக்கு சோழன் அண்ணா கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழவும் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நானும் அதை தண்டா நினச்சேன். இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் சொல்லும்போது, அண்ணி இங்கே வீட்டுக்கு வரத்துக்குள்ளே நாம் அதுக்குள்ளே ஏதாவது வாங்கி வைக்கணுண்ணே அப்படின்னு சொல்ல, என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாண்ணே, நம்ம வீட்டில் ஒரு சின்ன சின்ன பொருட்கள் கூட நம்ம வாங்குறது கிடையாது. அதை தவிர்த்து வீண் செலவுகள் தான் அதிகமாக பண்ணிகிட்ருக்கோம். கடையிலேருந்து வாங்கி சாப்பிட்ற சாப்பாட்டோட அளவை குறைச்சிருந்தாலே இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கியிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அண்ணே அவர் வெளியே தான் உட்காந்துருக்காரு, கூப்பிடுங்கண்ணே அப்படின்னு சொல்லும்போது, கூப்பிடுண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. யாரடா அப்பாவையான்னு சொல்லி கேட்க, ஆமாம் அவரை தான் அப்படின்னு சொல்லும்போதே, அப்பா கொஞ்சம் உள்ளே வாங்கன்னு சேரணும் சொல்கிறாங்க. என்னடா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுக்கிட்டே உள்ளே வர நடேசன் கிட்ட அப்போ பல்லவன் சொல்கிறாங்க, இந்த வீட்டுக்கு பெரிய மனுஷனாக இது வரைக்கும் பொறுப்பாக தான் இருக்கல, இனிமேலாவது நாங்கள் சொல்கிறதை கேட்டு பொறுப்பாக இருக்க பழகுங்க. எங்கள் சோழன் அண்ணாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அடுத்து சேரன் அண்ணாவுக்கு தான் கல்யாணம், அடுத்து நம்ம பாட்டிக்கு தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லும்போது நடேசன் அடுத்ததா என்ன கடைசியாக உனக்கு கல்யாணமா அது தானே சொல்ல வர போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இல்லை, இப்போதைக்கு நம்ம வீட்டில் இங்கே சோழன் அண்ணாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அண்ணி சொன்னது போல் இந்த வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கணும், உங்கள் பங்கை கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போதும், என் கையிலலாம் காசெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு நடேசன் சொல்ல, நீங்கள் நைட்டு தான் பணத்தை எண்ணி வச்சதை நானும் பார்த்துட்டு தான்டா அப்படின்னு சொல்ல, டேய் அப்போ என்னை கவனிச்சிட்டு வேற இருக்கியாடா அப்படின்னு நடேசன் சொல்கிறாங்க. புதுசாக டெம்போ வேற வாங்கிட்டீங்க, அதுக்கு வேற பணத்தை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பிரித்து கட்டணும்னு வேற சொல்லிட்டீங்க, அதுலேருந்து வர வருமானத்தை இந்த வீட்டுக்கு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு பல்லவன் கேட்க, அங்கே சேரணும் டேய் பல்லவா கொஞ்சம் அமைதியாக இருடான்னு சொல்லும்போது, அண்ணன் நீ சும்மா இருண்ண, இவரை இப்படியே விட்டு பிடிச்சோன்னா இவர் நம்ம பேச்சு கேட்கவே மாட்டார், அண்ணி சொல்கிற மாதிரி இவரெல்லாம் அதட்டி உட்கார வச்சுருந்துருக்கணும் அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு பணத்தை கொடுங்க அப்படின்னு அவர் பாக்கெட்டில் இருக்க பணத்தை போய் பிடுங்கவும் செய்கிறாங்க, எடுக்கவும் செய்கிறாங்க. இது என்னடா பகல் கொள்ளையா, இப்படி வீட்டுக்குள்ளே வரவழைச்சு பணத்தை வேற பிடுங்குறீங்க என்கிட்டேருந்து அப்படின்னு நடேசன் சொல்ல, இந்த பணம் இப்போதைக்கு எங்களுக்கு பத்தாது தான், ஆனால் அடிக்கடி பணம் நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இதை வாங்கிட்டு நம்ம இன்ஸ்டால்மெண்ட் மூலமாக நம்ம ஏதாவது வாங்குவோன்னு அப்படின்னு சொல்ல, என்னடா வாங்குறது அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் நம்மளுக்கு இப்போ புதுசாக ஒரு டிவி வாங்கணும், அதுக்கு பிறகு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும், அதுக்கப்புறமா கிச்சனில் சில பொருட்கள்லாம் வாங்கணும், குக்கரு, அதுக்கப்புறம் ஹாட் பாக்ஸ், இது மாதிரி சில விஷயங்கள்லாம் வாங்கணும். அண்ணியும் இப்போப்போ கொஞ்சம் கொஞ்சம் சமைக்கவும் செய்கிறாங்களே அப்படின்னு சொல்ல, நானும் தானே நினச்சிட்டு இருந்தேன்னு சொல்ல, நினச்சிட்டு இருந்தால் வாங்க முடியுமாண்ணே, இரு நான் பாண்டி அண்ணனுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு பாண்டிக்கு கால் பண்ணுறாங்க. பாண்டி நான் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஷெட்டில் தாண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணே கொஞ்சம் கிளம்பி வர முடியுமா வீடு வரைக்கும்னு சொல்ல, ஏன்டா என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனையே என்ன, சோழன் ஏதாவது புதுசாக பிரச்சனையை கொண்டு வந்துட்டானா அப்படின்னு சொல்ல, சோழன் அண்ணா கிட்டேலாம் இந்த மாதிரி பேசுகிறாதா, அப்புறம் கடுப்பில் ஒன்று 2 போடு போட்டுற போகுது, அதெல்லாம் எதுவும் இல்லை, நீ வீட்டுக்கு கிளம்பி வா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு அங்கே வானதி கேட்குறாங்க. வானதி கிட்ட, நான் தான் உனக்கு புதுசாக அந்த இடத்த ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன், போய் பார்த்துட்டு வந்தாச்சு, இதுக்கப்புறம் உன்னுடைய முடிவு தான், அங்கேயே வாடகைக்கு ஏற்பாடு பண்ணலான்னா சொல்லு, நான் அவர்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்ல, சரி பாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நீ எங்கே கிளம்பிட்டேன்னு சொல்லிட்டு கேட்க, நான் வீட்டுக்கு தான் சொல்கிறாங்க. வீட்டுக்கா, அப்போ நானும் வரேன், இந்த சந்தோஷமான விஷயத்த அண்ணன்கிட்டையும் சொல்லணும்ல, அண்ணனும் இதை கேட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவார்லன்னு சொல்ல, சரி நான் வரேன்னு எங்கள் கட்டாயப்படுத்துறதுனால இங்கே என்ன பண்ணுறாங்க, அவர்களை கூட்டிகிட்டு நேராக கிளம்புறாங்க. கிளம்பிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்தால் வானதியை பார்த்துட்டு, ஐயோ என்ன பாண்டியனை வானதியும் கூட்டிகிட்டு வருதே அப்படின்னு அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க பல்லவனும். என்னடா பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்ததுக்கு பிறகு, என்ன இது வீடே கொஞ்சம் மாறி தான் போயிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானதி வந்துட்டு பார்க்குறாங்க. அதுவும் வீட்டுக்குள்ளே வந்ததும் ஜெல்லுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அண்ணி ரூமில் புதுசாக ஏசி மாட்டியிருக்கோம்ல அப்படின்னு சொல்ல, வானதிக்கு இதை கேட்டோடனே பயங்கர கோவம் வருது. ஏசி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியை பார்த்த மாதிரிக்கு, ஆமாம் வானதி உங்ககிட்ட நான் சொல்லவே இல்லையான்னு, ஆமாம் நீ பண்ணிட்டு இருக்க பிரச்சனையில் உங்ககிட்ட நான் இதெல்லாம் எங்கே சொல்கிறது, சரின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வானதி அந்த ரூம்குள்ளே போக, ஏய் வானதி அது அண்ணி ரூம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வானதி உள்ளே போய் பார்த்துட்டு எல்லாமே நல்லா இருக்கணும்னே செம டென்ஷனோட வெளியே வராங்க. இந்த ரூமை எனக்கும் பாண்டிக்கும் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தோம், அதுக்குள்ளே இவங்க கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வந்து செட்டில் ஆகிட்டாங்களேன்னு கோவத்தோட அங்கே வானதி வந்து நிற்க, இப்போ எதுக்கடா ஃபோன் பண்ணி உடனே வர சொன்னேன் அப்படின்னு பாண்டி வந்துட்டு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைண்ணே, ஏதோ இவரே பணம் கொடுத்துட்டாரு, உன்னோட பங்குக்கு நீ கொஞ்சம் பணம் கொடுத்துட்டா வீட்டில் சில பொருளெல்லாம் வாங்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டிலையா என்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அண்ணி சொன்னதை மறந்துட்டியா, வீட்டுக்கு தேவையானது வாங்கணும்ல, இந்த ஓட்ட ஃப்ரிட்ஜை தூக்கி போட்டுட்டு புதுசாக ஒரு ஃப்ரிட்ஜும் நம்ம வீட்டுக்கு டிவியும் கிச்சனில் சில பொருளும் வாங்க போதும், அண்ணனும் நானும் போக போகிறோம், கூட நீயும் வரியா, உங்ககிட்ட பணமும் இருந்தால் கொஞ்சம் கூட அப்படின்னு சொல்லும்போது, சரிடா அண்ணி ஏற்கனவே சொன்னதுனால நானும் கொஞ்சம் பணத்தெல்லாம் எடுத்து வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு வெளியே வரவும் செய்கிறாங்க.
அண்ணா இந்தாண்ணா பிடின்னு அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க வானதி கோவத்தோட முறைச்சிட்டே நிற்க, அது எப்படி இந்த வீட்டுக்கு ஏதாவது ஒன்று செய்கிறேன்னா மட்டும் உங்ககிட்ட பணம் எங்கேருந்து வருதுன்னே தெரியல. வாடகைக்கு எனக்கு இடம் பார்த்து கொடுத்தேன், அதை வாடகைக்கு பணத்தை வந்துட்டு நம்ம பணத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லையா, அதை நீ இப்படி தூக்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்க, ஏய் என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க, அதை உங்ககிட்டேருந்து வர வருமானத்தில் நீ வாடகை கொடுத்துட்டு தானே வருமானத்தை எடுத்துக்க முடியும், நான் அதுக்கும் வாடகை கொடுத்தா அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பாண்டி என் மேலே கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் நீ பேசிக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அக்கறையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் இல்லை வானதி, நான் சரியாக தான் பேசுகிறேன், நீ தான் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க. வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது, நாளை பின்ன நீயும் தானே இந்த வீட்டுக்கு வந்து வாழ போகிறேன்னு சொல்ல, ஆமாம் இந்த வீட்டில் வாழ்கிறதுக்கு நமக்கு நீ எங்கே தனியாக ஒரு ரூம் இருக்குது சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போதே சேரனுடைய முகம் மாறுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ இந்த வீட்டுக்கு வரத்துக்குள்ளே நிச்சயமாக ஒரு ரூம் சேர்த்து கட்டிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் நிலா சொன்னால் மட்டும்தான் இந்த வீட்டில் எல்லாம் நடக்கும், நான்லாம் கேட்டால் இந்த வீட்டில் எதுவுமே நடக்காதுன்னு சொல்லும்போதும், இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு உடனே பல்லவன் கேட்குறாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை பல்லவா, உங்கள் அண்ணியை பற்றி பேசினா நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட தானே சண்டைக்கு வருவீங்க. பத்தாத்துக்கு இப்போ அவங்க இந்த வீட்டோட மூத்த மருமகளாக ஆயிட்டாங்க. மூத்த மருமகளா முதல் மருமகளாகவே ஆயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நான் பேசினாலாம் நீங்கள் கேட்க மாட்டீங்களேன்னு சொல்ல, சரியா தாம்மா நீயும் சொல்லிட்டு இருக்க, நீ சரியாக பேசினா நாங்கள் கேட்போம், ஆனால் எப்போ பார்த்தாலும் நிலா பிள்ளையை திட்டி பேசிக்கிட்டு இருந்தா வேறு யார் இந்த விஷயத்த வீட்டில் கேட்பாங்க. சரி சரி நீங்கள் வாங்கடா போகலாம், டெம்போ எடுத்துகிட்டு வரவா அப்படின்னு சொல்லிக்கிட்டே நடேசன் வண்டியை போய் எடுக்கிறாங்க. வான போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப, வானதியை நீ வீட்டுக்கு போய்டு அப்படின்னு சொல்லிட்டு வானதிகிட்ட சொல்லிட்டு பாண்டியன் கிளம்பி போயிடுறாங்க. வானதியோ செம்ம டென்ஷனில் அந்த வீட்டிலேருந்து கிளம்பிட்டு கோவமாகவும் போகிறாங்க. எல்லா பொருளும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டில் வந்துட்டு அதுக்குள்ளே வந்துட்டு எங்கள் சேரன் வந்துட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா, இதெல்லாம் பெயிண்ட் பண்ணிவிடுவோம்டா, பெயிண்ட் பண்ணி நம்ம இங்கே வச்சதாண்டா எல்லாமே சூப்பராக இருக்கும், நிலா வர்றதுக்கு இந்த வீடும் இப்படி அழகாக இருக்கிறதுக்கும் உண்மையிலேயே நல்லா இருக்கும்லன்னு சொல்ல, ஆமாண்ணே ஆனால் அண்ணி வரத்துக்குள்ளே இவ்வளோ வேலையை நம்மளால் பார்த்துட முடியுமான்னு சொல்ல, அதெல்லாம் பார்த்துடலாம், ஆளுக்கு ஒரு வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, சின்ன வீடு தானே பெயிண்ட்லாம் ஈஸியாக பண்ணலான்னு சொல்லிட்டு உள்ளே அந்த ஹாலை மட்டும் அழகாக பெயிண்ட் பண்ணிவிட்டு இங்கே ஃப்ரிட்ஜை வச்சிடறாங்க, டிவி செட் பண்ணிடுறாங்க, வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள்லாம் வாங்கியிருப்பாங்களே அதெல்லாம் உள்ளே கொண்டு போய் வைக்கவும் செஞ்சிடறாங்க. அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி ரிப்பனையும் கட்டிடுறாங்க, அண்ணி வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே வானதியும் இங்கே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வானதியை இங்கே பாண்டியை பார்த்ததும் பாண்டிக்கு வானதியை பார்த்ததும் ஒரு மாதிரி ஆகுது. வானதி உள்ளே வந்த உடனே பாண்டியை பார்த்துட்டு, என்ன இது வீட்டுக்கு புதுசாக ரிப்பன்லாம் கட்டியிருக்குன்னு சொல்ல, இது எல்லாமே அவங்க ஓப்பன் பண்ணுறதுக்காக தான் சொல்ல, ஏன் நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகக்கூடாதான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி இல்லை, இந்த வீட்டுக்கு நிலானி தான் எல்லாமே, நிலானி வந்ததுக்கு பிறகு தான் எங்கள் வீடாக இருக்குது, அவங்க வந்து கட் பண்ணால் தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு நீங்கள் வந்தது கூட இல்லை, ஆனால் அவங்க வந்ததுக்கு பிறகு தானே, இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்தது கூட இல்லை, ஆனால் அவங்க வந்ததுக்கு பிறகு தானே நீங்கள் எட்டி பார்க்கவே செஞ்சீங்க, அதை தான் நானும் சொன்னேன்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்கும் போதே சோழனுடைய கார் வந்து இறங்குது, நிலாவும் வந்து இறங்குறாங்க. என்ன இது வீட்டுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வரவங்க நிலாவை வந்துட்டு, என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உனக்கு தான் நிலா நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், இந்த அப்படி இந்த ரிப்பனை கட் பண்ணு அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா இந்த பசங்க எல்லாரும் வழிப்பறி பண்ணிட்டாங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது, அதை நான் அப்புறமா உங்ககிட்ட சொல்கிறேன்னு நடேசன் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காரு. என்னென்ன இதெல்லாம் சொல்லும்போது, டேய் சோளா அதெல்லாம் எங்கள் உள்ளே வந்து பார்த்து தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ரிப்பன் கட் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே வந்து பார்த்த சோழனுக்கும் நிலாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப சர்ப்ரைஸாகவும் இருக்கு. அண்ணா இதெல்லாம் எப்படிண்ணா வாங்கினீங்க, எப்படி வாங்கினீங்கன்னு சொல்லி கேட்க, இல்லை நிலா எங்ககிட்ட கொஞ்சம் பணம் இருந்தது, அதை வச்சு இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் வாங்கியிருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை கட்டிடுவோன்னு சொல்ல, இந்த வீட்டில் இதெல்லாம் வாங்குறதுக்கு நீங்கள் 2 பேர் மட்டும்தான் பணம் போட்டிங்களா, அப்போ சோழன் ப்ரோ எந்த பணமே இதில் போடவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பத்தாத்துக்கு நிலா அக்கா வேற இப்போ பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வர ஒரு மாத சம்பளத்து பணத்துலேயே இது எல்லாத்தையுமே வாங்கி வச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்ல, அப்படியெல்லாம் இல்லை வானதி, இப்போ தான் நாங்கள் வேலைக்கே போயிட்டுருக்கோம், பணம் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அப்படியே வந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் இந்த வீட்டுக்கு எதனாலும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வானதியை பார்த்து நிலாவும் சொல்கிறாங்க. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, இந்த வீடு இப்படி மாறிடுச்சே, உங்கள் வீட்டை விட அழகாக மாறிடுச்சுன்றது பிரச்சனையா, இல்லை அதை பாண்டி வந்துட்டு பணம் கொடுத்து செஞ்சுட்டானேன்றது பிரச்சனையா அப்படின்னு அங்கே சோழனை கேட்குறாங்க. அதுக்கு வானதி எதுவுமே பேசாம நிற்க, வானதி கொஞ்சம் அமைதியாக இருக்க மாட்டியான்னு பாண்டி திட்டவும் செய்கிறாங்க. பாண்டி இப்படி எல்லாரும் அந்த ஃப்ரிட்ஜு டிவி இதெல்லாம் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க சந்தோஷமாக. வானதி வெளியே வந்து நிற்கிறாங்க, பாண்டியை கூப்பிடுறாங்க. பாண்டி வெளியே வந்து நிற்க, என்ன பாண்டி இதெல்லாம் உண்மையே நான் முன்னாடி சொன்னதான் இப்போ நடந்துட்டுருக்கு, அவங்க சின்னதாக ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டாலும் கூட உடனே நிறைவேற்றி கொடுத்துட்றீங்க, இதுக்கெல்லாம் எங்கேருந்து தான் உங்ககிட்ட எல்லாம் பணம் காசு வருது அப்படின்னு சொல்லிட்டு வானதி கேட்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ தான் தப்பாக நினச்சிட்ருக்க, இந்த வீட்டில் நீயும் ஏதாவது ஆசைப்பட்டு கேட்டால் அதை செய்யாமல் போயிடுவோமா அப்படின்னு சொல்ல, நானும் தானே சொந்தமாக ஒரு இடம் வாங்கி அதில் நான் சொந்தமாக மெடிக்கல் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் கொஞ்சம் நிறைவேறுமா, கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம், ஃப்ரிட்ஜ் என்ன ரேட்
அமௌண்ட் வந்துட போகுது. ஒரு 20,000 அவ்வளோதான் அது இருக்கும். டிவி அதுவும் அதே ரேட் தான் இருக்கும். சொல்லப்போனால் ஒரு 50,000க்குள்ளேயே இந்த செலவெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் நீ அதுக்கு இடம் வாங்கணும், அதை கட்டுறதுக்கு ஒரு மெடிக்கல் ஷாப் வைக்கணும், இதுக்கெல்லாம் லட்சக்கணக்கில் செலவாகும். ஆசைப்படுறத தான் ஆசைப்பட்றேன், ஆனால் சின்னதாக இதையும் ஆசைப்பட மாட்டியா நீ அப்படின்னு வானதியை பார்த்து பாண்டியை சொல்ல, பாண்டி பேசின உடனே வானதி கோவம் வந்து, என்னை அவ்வளோ கீழ்த்தனமாக நினச்சிட்டல, நீ வாடகைக்கு வாங்கி கொடுக்குற இடத்துல தான் நான் கடை வைப்பேன் நினச்சியா? சொந்தமாக ஒரு இடம் வாங்கி அதில் நான் கடை கட்டி நான் மெடிக்கல் ஷாப் வைக்கிறேனா இல்லையான்னு பாரு, அதுக்கப்புறம் உன்னை வந்து பார்க்குறேன் அப்படின்னு கோவமாக சொல்லிட்டு போக, அப்போ அது வரைக்கும் எங்க பாண்டி சந்தோஷமாக இருப்பான்னு தூரமாக நின்று கேட்டுக்கிட்டு இருக்க நடேசனும் சிரித்த மாதிரி நின்றுட்டுருக்காங்க. பாண்டியோ தலையில் கை வச்சுட்டு இவளை எப்படி தான் திருத்த போகிறனோ தெரியல நினச்சிட்டு நின்றுட்டுருக்கோம் செய்கிறாரு.